எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் முதல் பாட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2வது பாட்டும் போட்டான், வாய்ஸ் இல்லாமல் போட்டுட்டேன். இப்போ நான் வாய்ஸோட போடுறேன். இப்போ நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வேற இதில் ஒரு பிளேன் நிற்கும். இது பயணிகளை ஏற்றி கொண்டு போகிற விமானம். இந்த பிளேன் பிரித்தானியாவில் அவ்ரோ என்ற நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. இதுக்கு HS 748 என்ற பேரை வச்சு வெளியிட்டாங்க. இது முதல் 1960 ஜூன் மாதம் 24ஆம் தேதி பறக்க விட்டு பரிசோதிக்கப்பட்டது. இதை முதல் இலங்கை விமானப்படை 1979 5 விமானங்களை பெற்றுக்கொண்டது. இந்த விமானம் போர்க்காலத்தில் அதிகளவான படையினரையும் பொதிகளையும் சுமந்து சென்றதில் முக்கிய பங்கு வகித்தது. இது எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு 2003 இதன் சேவை எல்லாம் நிறுத்தப்பட்டது. அப்படியே அந்த பிளேனை பின்பக்கத்தால் வந்தீங்கன்னா அங்கே ஒரு விமானப்படை அதிகாரி எப்படி பிளேன் ஏறுது போகுதுன்றத ஒரு விளக்கவர். அந்த விளக்கம் எப்படி இருக்குமெண்டா, முன்னுக்கு 3 ஸ்க்ரீன் இருக்கும், ஜன்னல் கரையில் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். பிளேன் ஏறிக்க எப்படி கரையில் இருந்து வாக்கைக்கு எப்படி இருக்கும், முன்னுக்கு இருந்து வாக்கைக்கு எப்படி இருக்கும் என்றத ஒரு அனுபவமாக கிடைக்கும். அப்படி ஒரு பிளேன் ஒரு வழி கிடைக்க ஒரு சின்ன ஆட்டம் ஒன்று இருக்கும், அதுவும் வடிவாக விளங்கும். நல்லா இருக்கும். போனால் ஒரு கரை பண்ணி பாருங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தால் வலிக்கிறது வாங்க போகுது. இப்படி முன்னுக்கு 3 ஸ்க்ரீனில் முன்பக்கம் அப்படி இருக்குன்னு காட்டப்படும். இப்படி நீங்கள் கரையால் பார்த்தோம்னா சைட் பக்கம் அப்படி இருக்குமென்று காட்டும். வீடியோவாக போகும். பார்க்குறதுக்கு பிளேனில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஒன்று தரும். சத்தமும் அப்படியே கேட்கும். ஸ்பீக்கர் போட்டுருப்பாங்க. அப்படி தான் நினைக்கிறேன். நல்லா பிளேனில் போகிற மாதிரியே சத்தமும் கேட்கும், ஆட்டவும் இருக்கும். வீடியோவும் அப்படி தெரியும். கரை ஜன்னல் பக்கம் பார்த்தாலும் ஜன்னல் கலந்து பார்க்குற மாதிரியே இருக்கும். சரி, அந்த விமான அதிகாரிக்கு நாங்கள் நன்றியை சொல்லி போட்டு அப்படியே வெளியே வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம்ட்டா, விமானப்படை ஆரம்ப காலத்தில் பயன்படுத்துகிற வாகனங்கள் ஒரு அறைக்க வச்சிருக்கணும். அதை போய் பார்ப்போம் என்ன கட்டமண்டு. அதில் வாகன பாதுகாப்பு குமை என்று இருக்குது. அப்படி என்று என்னென்று எனக்கு அம்மான தெரியல. பார்ப்போம். முதலாவது ஒரு லேண்ட் மாஸ்டர் 2 வச்சிருக்கணும். 2வது சிவப்பு கலர் ஜீப் ஒன்று இருக்குது. அப்படியே அங்கே அதிகாரிகள் பாவித்த ஜீப்புகள், வாகனங்கள், லோரிகள், ஆயுத வாகனம் எல்லாம் இருந்தது. அதில் நான் பெருசாக இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் பெறையில். இந்த நீல ஜீப்புக்கு அடுத்ததாக ஒரு 3 விண்டேஜ் கார்கள் இருக்குது. பார்க்க நல்லா தான் இருந்தது அந்த காலத்து கார். அப்படியே இந்த வாகனங்களை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வெளியில் வந்தோம்டா. அதான் எங்களை ஒரு ஹெலிகாப்டர் நின்றுச்சுது. ஹெலிகாப்டருக்கு அங்கால கொஞ்சம் லோரியல் நின்றுச்சுது. இந்த ஹெலிகாப்டரை பற்றி பார்த்தோம்டா, இதன் பேர் ஏரோஸ்பாசியஸ் SA-365C டொபின். இது பிரான்ஸ் கம்பெனியால் தயாரிக்கப்பட்டது. 1975 முதல் ஜனவரி 24ஆம் தேதி வானில் பறக்க விடப்பட்டது. இது முதல் இலங்கை விமானப்படை 1979 வேண்டி அரச முக்கியத்துவர்கள் பிரயாணிக்கிறதுக்காண்டி பயன்படுத்தப்பட்டது. இது சேவையிலேருந்து நீக்கப்பட்டது 1989 நீக்கிட்டோம். இதுக்கு அங்கால அப்படியே போனோம்னா ஜெனரேட்டர் வகையில் ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தின
ஜெனரேட்டர் வகைகள் நிறைய கிடந்தது. பழைய மிஷின்கள், இந்த பழைய இயந்திரங்களை பார்க்க ஒரு அந்த காலத்து நல்ல ஃபீல்கள் வந்துச்சுது. விண்டேஜ் ஒரு ஃபீல் ஒன்று வந்துச்சுது. இந்த பெற்ற நிறைய தெளிவான விளக்கமான இதெல்லாம் போட்டிருந்தாங்க. நான் அது வாசிக்க எனக்கு அவ்வளோத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. மற்றவர்களுக்கு இது தேவைப்படுமான்னு நினைக்கிறேன். பெரிய இன்ஜின், அதோட அது இந்த விண்டேஜ் லுக்கில் இருக்கிற மீட்டர்கள் அதில் எல்லாம் பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பிடிச்சிருந்தது அங்கே நின்றது. ரைட், இதெல்லாம் பார்த்து முடிஞ்ச அப்புறம் தான் இனி இன்ட்ரெஸ்டான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். பொதுவான காட்சி பொருள்கள்ண்டு ஒரு கூடாரம், பெரிய கூடாரம் இருக்குது. அதுக்கு நிறைய விமானங்கள், பொம்மை வகைகள், ஞாபகத்த பொருட்கள், இந்த தொப்பிகள், டயரிகள், நிறைய விஷயங்கள் கிடந்தது. இது ஆரம்ப காலத்தில் அப்போ சில பாவிச்ச ரேடார் உண்டு. ஒரு பச்சை கலரில் இருந்தது, பெரிய ரேடார் உண்டு. அப்படியே இந்த ரேடாருக்கு பல பக்கமாக இருக்கிறது. 1956 இங்கிலாந்தில் செய்யப்பட்ட ஒரு டெலிகம்யூனிகேஷன் டிவைஸ். அதுக்கு அப்படியே இங்கே வந்து பார்த்தோம்னா, இந்த டெலிகம்யூனிகேஷன் டிவைஸ் 1960 1972 வரைக்கும் பாவிச்சிருக்கணும். இது ஒரு ப்ரொஜெக்டர், 1956 இங்கிலாந்தில் உருவாக்கப்பட்டது. இங்கால இருக்கிறதெல்லாம் ஏர்போர்ட்ஸால் அந்த காலம் பாவிக்கப்பட்ட டெலிகம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்தின பொருட்கள், விண்டேஜ் பொருட்கள். இந்த பிசி முதல் 1996 ஏர்போர்ட்ஸ் பாவிச்சிட்டு 2004 இதை கைவிட்டாச்சு. இதுக்கப்புறம் ஏர்போர்ட்ஸ் பயன்படுத்தின கொஞ்சம் நோட்ஸ், ஹெல்மெட், இதுதான் பிளாக் பாக்ஸ். பிளேனுகளில் காணப்படுற பிளாக் பாக்ஸ். யார் விபத்து ஏற்பட்டால் எல்லா தரவுகளும் சேமித்து வைக்கிற இடம் இதுதான். அப்படியே இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை பார்த்து கொண்டு வந்து பின்னுக்கு வந்தோம்னா, பின்னுக்கு எங்களுக்கு முக்கியமான தொடர்புடைய கொஞ்சம் பொருட்கள் காணப்படுது. அதை பற்றி பார்ப்போம். அப்படியே இங்கே பழைய ஆயுதங்கள், பழைய குண்டுகள், பழைய வெடிபொருட்கள் எல்லாம் இருந்துச்சு. அப்படியே அதையும் தாண்டி போனோம்னா, இங்கே விமானத்திலிருந்து போட போகிற பெரிய குண்டுகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த பெரிய குண்டுகளையும் தாண்டி அங்கால போனோம்னா பிஸ்டல்கள், அந்த காலத்தில் பயன்படுத்தின பிஸ்டல், பழைய மாடல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஒரு கண்ணாடி பட்டிக்கை வச்சு. சரி, நாங்கள் அதையும் தாண்டி போனோம்னா நான் சொன்ன விஷயம் இதில் தான் துவங்குது.
இது எங்களோட தமிழாக்களுக்கு சம்மந்தப்பட்ட முக்கியமான விஷயமா இருக்கும். என்னண்டா இவ்வளோ விமானங்களும் இந்த ஒரு கப்பலும் எங்களோட தமிழ் போராளிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இது எங்கெங்கேண்டு நோட் பண்ணி வைக்கணும். அந்த இடங்களை பார்த்தோம்னா இதில் 11 பீரங்கி வச்சிருக்கணும். இந்த 11 பீரங்கிலேயே நம்பர் போட்டு மேலே பேனரில் அந்த நம்பருக்கேற்ற தாக்கப்பட்ட விமானம் கப்பலையும் போட்டு எல்லாம் சரியாக வரிசைப்படுத்தி வச்சிருக்கணும். இதில் 2 கோப்பாயிலையும் சண்டிலிப்பாய், பெலாலி, பருத்தித்துறை, சுண்டுக்குழி, சாலை என்று போட்டிருக்கு. சாலையில் பளை, கொக்குளாய், வவுனியா, கொடிகாமம், அடுத்தது திருமலை என்று போட்டிருக்கு. திருமலையில் திருகோணமலை. இப்போ நாங்கள் இதில் பார்த்த எல்லாம் தமிழ் போராளிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானம், ஹெலிகாப்டர், கப்பல் என்பன இடங்களாக மொத்தம் 13 இது போட்டிருக்கணும். அப்படியே நாங்கள் ஆயுதங்கள் நிறைய இந்த குடோனுக்க வச்சிருக்கணும். இந்த ஆயுதங்களை பார்த்துட்டு வெளியில் வந்தோம்னா அப்படியே வாகனங்கள், ஏனைய விமானங்கள், அங்கால ஒரு மஞ்சள் ஹெலிகாப்டர், ஒரு பெரிய பிளேன் கொண்டு இருக்கும். அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வலப்பக்கம் போனோம்னா வலப்பக்கத்தில் விமானங்களுக்கு பயன்படுத்துகிற இன்ஜின், விமானங்களுக்கு பயன்படுத்துகிற கேள் என்பன அடுக்கி வச்சிருக்கணும். அப்படியே நாங்கள் இடப்பக்கம் பார்த்தோம்னா அங்கே ஒரு பெரிய ஜெனரேட்டர், ஒரு சிவப்பு ரேடார், மற்றது ஒரு பிளேன் கொஞ்சம் அதில் போட்டிருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான இடத்தை பார்ப்போம். எங்களை தமிழ் மக்களுக்கு முக்கியமான இடம்.